ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான, அதே சமயம் பலருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கை தான் அலச போறோம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய போகிறீர்களா? இதை நாம சும்மா காத்துல பேச போறதில்ல. வர்த்தக மதுரை தளத்தோட தரவுகளையும் ஏஎம்எஃப்ஐ பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தரான திரு சரவணகுமார் நாகராஜ் அவரோட ஏஆர்என் நம்பர் 158941 அவரோட குறிப்புகளையும் அடிப்படையா வச்சுதான் இந்த தகவல்களை தொகுத்து வழங்கியிருக்கோம். இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட் துறை எப்படி இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறத டேட்டாவோட ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பங்குச்சந்தையில முதலீடு செய்யறது நிஜமாவே ஈஸியா? முதலீடு அப்படின்னு யோசிச்சாலே நம்மள பல பேருக்கு உடனே தோன்ற கேள்வி இதுதான் இல்லையா? இப்போலாம் டெக்னாலஜி ஷேர் மார்க்கெட் முதலீட்டை ரொம்பவே சுலபமாக்கிடுச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு கம்பெனியை சரியா அனலைஸ் பண்ணி முதலீடு செய்யறதுக்கு முறையான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா நிறைய டைம் தேவைப்படும். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலோட இருக்கிற பாதுகாப்பான ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள். இன்னைக்கு நாம எப்படி இந்த விஷயத்த கொண்டு போக போறோம்னா, முதல்ல ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் இதோட நீண்ட வரலாறு, அடுத்து முதலீடுகள்ல நடந்த அசுர வளர்ச்சியோட டேட்டா, இதுல இருக்கிற முக்கிய நன்மைகள், கடைசியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாத்தையும் ஒன்னொன்னா பாத்துரலாம். ஓகே, விஷயம் மியூச்சுவல் ஃபண்டுகள் பத்தின ஒரு குட்டி அறிமுகம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பொதுவா மக்கள் கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு. தங்கம், நிலம் இல்லனா பேங்க் எஃப்டி இது மட்டும்தான் ரொம்ப சேஃப் அப்படின்னு நம்புறோம். மியூச்சுவல் ஃபண்ட்னாலே அது ஏதோ ரிஸ்க் அதிகமான சீட்டு கம்பெனி மாதிரியோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல பணத்தை விடுற சூதாட்டம்னோ நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப சேஃப்னு நினைக்கிற தங்கம், வெள்ளி, ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட் பாண்டுகள், ஏன் உலகளாவிய பங்குகள் வரைக்கும் எல்லாத்தோட கலவையும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்குங்கிறது தான் நிஜம். அடுத்து இதோட நீண்ட வரலாறு மற்றும் பரிணாம வளர்ச்சியை பார்ப்போம். நிறைய பேர் இத நேத்து புது கான்செப்ட் நினைக்கிறாங்க. ஆனா ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா 1963லே ரிசர்வ் பேங்கோட கட்டுப்பாட்டுல இந்திய அரசாங்கம் யூடிஐஏ, அதாவது யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவை உருவாக்குனாங்க. இதுதான் இதுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். அப்புறம் 1987ல கவர்மெண்ட் பேங்குகள் உள்ள வந்தாங்க. 1992க்கு பிறகு பிரைவேட் பேங்குகளும் வர ஆரம்பிச்சாங்க. இப்போ 2025ல செபி மற்றும் ஏஎம்எஃப்ஐயோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்க்கு கீழே சுமார் 52 கம்பெனிகள் ரொம்ப வெற்றிகரமா செயல்பட்டு இருக்காங்க. சோ இது பல வருஷங்களா டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம். மூணாவதா முதலீட்டு தரவுகள் காட்டும் அசுர வளர்ச்சியை பார்க்க போறோம். இந்த டேட்டாவை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 79.88 லட்சம் கோடி ரூபாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்டோபர் 2025 டேட்டா படி இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் துறை நிர்வகிக்கிற மொத்த சொத்து மதிப்பு இதுதான். இது வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஏதோ சின்ன முதலீட்டு துறை கிடையாது. இந்தியாவே இதுல முழுமூச்சா இறங்கி அவங்களோட நம்பிக்கையை வச்சிருக்காங்க அப்படிங்கறது இந்த பிரம்மாண்டமான நம்பர் நமக்கு அப்பட்டமா காட்டுது. டைம் ஆக ஆக இது எந்த அளவுக்கு ஸ்பீடா வளர்ந்திருக்குன்னு கவனிங்க. மே 2014ல வெறும் 10 லட்சம் கோடியா இருந்த சொத்து மதிப்பு ஆகஸ்ட் 2017ல 20 லட்சம் கோடியா மாறுச்சு. ஆனா அதுவே அக்டோபர் 2025ல பாத்தீங்கன்னா 79.87 லட்சம் கோடியா ராக்கெட் வேகத்துல உயர்ந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா வெறும் 5 வருஷத்துல 3 மடங்கு வளர்ச்சியும் 10 வருஷத்துல 6 மடங்கு வளர்ச்சியும் கொடுத்திருக்கு. மக்கள் எந்த அளவுக்கு இதுல டஸ்ட் வச்சிருக்காங்கிறதுக்கு இதை விட பெரிய ப்ரூஃப் தேவையில்லை. இப்போ ஒரு கேள்வி வரும், இவ்வளவோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்றது அந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் தானான்னு? அதுதான் இல்ல. செப்டம்பர் 2025 டேட்டாவை எடுத்துக்கிட்டா உங்கள மாதிரி என்ன மாதிரி சாதாரண மக்களோட முதலீடு தான் 47.21 லட்சம் கோடி. ஆனா நிறுவன முதலீட்டாளர்களோட மதிப்பு 30.57 லட்சம் கோடி மட்டும்தான். பெரிய நிறுவனங்களை விட சாதாரண நடுத்தர மக்கள் தான் இதுல ஆதிக்கம் செலுத்துறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது உண்மையிலே எல்லாருக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனா இங்க ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு இருக்கு பாருங்க. சாதாரண மக்கள் தங்களோட முதலீடுல கிட்டத்தட்ட 87% ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் லாபம் அதிகமா தரக்கூடிய ஈக்விட்டி ஃபண்டுகள்ல போடுறாங்க. ஆனா இந்த பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி பெரிய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பணத்துல 53% ரொம்பவும் பாதுகாப்பான ரிஸ்க் கம்மியா இருக்கிற திட்டங்கள்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம மக்கள் லாபத்தை அதிகமா துரத்துறாங்க அப்படிங்கறது நல்லாவே புரியுது இல்லையா? 4வது பகுதி. இதுல முதலீடு செய்யறதால நமக்கு அப்படி என்னதான் ஸ்பெஷலான நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு பாப்போம்.
முக்கியமா ஒரு 5 பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட், உங்க பணத்தை நிர்வகிக்க ஒரு சூப்பரான ப்ரொஃபஷனல் டீம் இருப்பாங்க. அதனால நீங்க டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். செகண்ட், டைவர்சிஃபிகேஷன். அதாவது உங்க பணம் ஒரே இடத்துல இல்லாம பல துறைகள்ல பிரிக்கப்படுறதால ரிஸ்க் ரொம்பவே குறையுது. தேர்ட், எமர்ஜென்சிக்கு எப்போ வேணாலும் பணத்தை ஈஸியா எடுத்துக்கலாம். அப்புறம் ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் சார்ஜ், நல்ல டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இதை ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட் கூட தேவையில்ல. ஓகே, ஃபைனலா 5வது பகுதி. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1. ஃபர்ஸ்ட் உங்களோட கோல் என்னன்னு கிளியரா செட் பண்ணுங்க. எதுக்காக இந்த முதலீடு? 2. எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு நடுவுல பணத்தை எடுக்காம பொறுமையா இருங்க. 3. பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாதிரியான பிராக்டிக்கலான லாபத்தை மட்டும் எதிர்பாருங்க. ஒரே நாள்ல பணக்காரன் ஆகலான்னு சொல்ற அந்த பேராசை வலையில தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. 4. உங்க பணம் எந்த திட்டத்துல போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 5. லாஸ்டா எமர்ஜென்சி டைம்ல பணத்தை ஈஸியா எடுக்க முடியுமாங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் ரெஃபர் பண்ண சோர்ஸ்ல இருந்து ரொம்ப ஆழமான ஒரு வரிகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பொதுவாக நமது இலக்குகள் சார்ந்த முதலீடுகளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எனும் வளமான மரத்தையும், செல்வம் ஈட்டுவதற்கு நேரடியாக பங்குகள் எனும் மாமரத்தையும் தாங்கி பிடித்துக் கொள்ளலாம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு வளமான மரம் அப்படிங்கிற ஒரு அழகான காட்சியை இது நம்ம மனசுல பதிய வைக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்டான கேள்வியை கேட்கறேன். உங்களோட இலக்குகளுக்கான மரத்தை நீங்க எப்போ நடப்போறீங்க? மியூச்சுவல் ஃபண்டுகள் பத்தின ஒரு கிளியரான பிராக்டிக்கலான ஐடியா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். சரியான பிளானிங்கோட, ரொம்ப பிராக்டிக்கலான எதிர்பார்ப்புகளோட இன்னிக்கே உங்களோட முதலீட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு செம்மையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர்.